ஒரு பாடலுடைய வரியை பாடிவிட்டு இந்த காட்சிக்குரிய என்னுடைய வார்த்தையை இத்தனை பாசம் என் மீது ஏனோ அளவற்ற நேசம் என் மீது ஏனோ இத்தனை பாசம் என் மீது ஏனோ அளவற்ற நேசம் அவர் செய்யும் போது கூட காட்டி கொடுத்தாரக மறந்து வாழ்ந்த போதும் என்னை விட்டு விலகாதக அவர் செய்யும் போது கூட காட்டி கொடுத்தாரக மறந்து வாழ்ந்த போதும் என்னை விட்டு விலகாதக அன்பே சுருக்கமாக சொல்றேன். ஆதியிலும் கிறிஸ்தவன் அல்ல, ஜாதியிலும் கிறிஸ்தவன் அல்ல, பாதியிலே வந்த கிறிஸ்தவன். எங்க குடும்பம் ஒரு இந்து குடும்பத்தை சேர்ந்தவர்கள். எங்களை மாதிரி ஒரு இந்து வணங்குறவங்க யாருமே இருக்க முடியாது. அருமையா சகோதரனுக்கு தெரியும், உங்களுடைய ஃபேமிலியை குறித்து அருமையா இங்க உட்கார்ந்து இருக்கிற சகோதரனுக்கு தெரியும். ஏன்னா எங்க தாத்தா பூஜை பண்ணுவார், கோயில்களில் போய் பூஜைகள் பண்ணுவாரு. கர்த்தர் என்னை எப்படி தொட்டார் என்றால், சரியா 6 வயதா இருக்கும்போது எங்க பாட்டிக்குள்ள நான் திருவேற்காடு பகுதியில ஒரு விக்கிரக கோயிலுக்கு நான் சென்றிருந்தேன். அந்த விக்கிரக கோயில்ல நெத்தியில பட்டையை போட்டுக்கிட்டு என் கையில இருந்து இதுல இருந்து இது வரைக்கும் சிவப்பு கயிறு, மஞ்சள் கயிறு, நீலக்கயிறு எல்லா விதமான கயிறை கட்டி கொண்டு அந்த தெய்வத்தை பார்த்து கேட்கிறேன், என் வெறும் கல்லா இருக்கிறியே, எழுந்து வந்த எந்த விதமான பதிலும் சொல்ல மாற்றியே, உண்மையுள்ள தேவன் யார், உயிருள்ள தேவன் யார் என்று சொல்லி அந்த தெய்வத்தை பார்த்து கேட்கிறேன். அந்த கேள்வி ஏன் வந்தது, எதுக்கு வந்ததுன்னு தெரியல. சரி, அந்த கேள்வி கேட்டு ஒரு 2-3 மாதங்கள் கழித்து எனக்கு ஒரு வியாதி வந்தது. என்ன வியாதி என்றால் மூளை காய்ச்சல் என்கின்ற ஒரு வியாதி. அல்லேலூயா. இந்த வியாதி பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த வியாதி வந்தால் என்ன வரும்? இப்ப இல்ல, 98ஆம் வருஷத்துல, அப்ப எனக்கு 6 வயசு. அந்த வியாதி வந்தால் என்ன ஆகும்? மரணம் தான் சந்திக்க வேண்டும். ஒரு மரணத்திலிருந்து அப்படி மீண்டு எழுந்து வந்தா ஒண்ணு மென்டலாகி தான் இருக்க வேண்டும். ஏதாவது ஒரு ப்ராப்ளம் சரீரத்துல காணப்பட வேண்டும். வரிமேட் தெரிஞ்சிடமே. எக்மோர் பேபி ஹாஸ்பிட்டல்ல என்னை கொண்டு போய் சேர்த்தாங்க. எல்லா ஹாஸ்பிட்டலும் கொண்டு போனாங்க. எல்லா ஹாஸ்பிட்டலும் சொல்லிட்டாங்க, உன் பிள்ளை கொண்டு போச்சு. என் கண்ணில் வலை விழுந்துருச்சு. அல்லையா, என் கண்ணில் வலை விழுந்துச்சு. என் உடம்பு ஃபுல்லா நீல கலர் ஆகி போச்சு. கடைசி இப்போ பேபி ஹாஸ்பிட்டல கொண்டு போனாங்க. அந்த பேபி ஹாஸ்பிட்டல் டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, உன் பிள்ளை செத்து போயிடுச்சுமா, வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுங்க. இல்லையா, உன் பிள்ளை செத்து போயிடுச்சுமா, வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு போயிடுங்க. அந்த இடப்பட்ட நேரத்துல என்ன நடந்ததுன்னா, 2 தெய்வ தூதர்கள் பரலோக ராஜ்யத்துக்கு நேராக என்னை கொண்டு போனார்கள். அறிவிக்கணுமே, பரலோக ராஜ்யத்துக்கு நேராக கொண்டு போகும்போது எனக்கு ஒரு ஏமாற்றம். இல்லையா, எனக்கு ஒரு ஏமாற்றம். என்ன ஏமாற்றம்னா, இந்த இந்தியா முழுக்க, இந்தியாவில் இந்த உலகம் முழுக்கும் ஒரு அறியாமையில அநேக ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. எப்படின்னா, கடவுளே இல்லை. அல்லேலூயா. அந்த ஒரு கடவுள், அந்த தெய்வம் என்பது கடவுளே இல்லை என்று சொல்லி ஒரு மூட நம்பிக்கையில ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பரலோகத்திலே யார் வீட்டு இருந்தார் என்றால், இந்த வானத்தையும் பூமியை உண்டாக்கின ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வீட்டு இருக்கிறார். இல்லையா, அவரை பார்த்து விட்டு வந்தேன். அறிஞமே, அவரை பார்த்து விட்டு வரும்போது இன்னும் ஏன் இந்த உலகத்துல பூமியில அற்புதங்கள், அடையாளங்கள் ஏன் இன்னும் நடந்து கொண்டிருக்குன்னா, அவருடைய தழும்புள்ள காயங்கள் இன்னும் மாறவே இல்லை. இல்லையா, அவருடைய தழும்புள்ள காயங்கள் இன்னும் ஆறவே
இல்லை. ஏன்னா அவர் தழும்புள்ள காயத்தை பார்த்து விட்டு நான் அவர் முன்பாக ஓடி போயிட்டேன். ஓடி போயிட்டு நான் அவர்கிட்ட சொன்னேன், நான் இங்கே இருந்துடுறப்பா அப்படின்னு சொல்லும் போது ஏசப்பா சொன்னாரு, நீ இங்க இருக்கக்கூடாது, மறுபடியும் பூமியில போய் நான் தான் கடவுள் என்று சொல்லி எல்லா ஜனங்களுக்கும் எல்லா ஜாதிகளுக்கும் சுவிசேஷம் சொல்லி ஆண்டவர் என்னை அவரு தலைமையில கையை வச்சு ஜெபம் பண்ணி இந்த பூமியில அனுப்புனாரு. இந்த பூமியில அனுப்பும் போது எக்மூர் பேபி ஹாஸ்பிட்டல்ல செத்து போன பணத்துக்கு நடுவுல இருந்து ஆண்டவர் எனக்கு ஜீவனை கொடுத்தார். ஆண்டவர் எனக்கு ஜீவனை கொடுத்தார். அருமையான ஜீவன் கொடுக்கும் போது அந்த குழந்தைகள் அப்படியே ஒரு மாதிரி அப்படியே படுத்துக்கிட்டே இருந்தா, அப்படிலாம் இல்லவில்லை. ஆண்டவர் எனக்கு ஜீவனை கொடுத்த உடனே அந்த மருத்துவமனையில ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பாடலுக்கு நான் நடனம் ஆடுறேன். அதுல டான்ஸ் ஆடினாங்க. ஏன்னா அந்த மருத்துவமனையில கத்தர் ஒரு பெரிய ஒரு சாட்சியை கத்தர் எல்லா டாக்டர்ஸுமே சொன்னாங்க, இது என்ன, இது எப்படி ஆச்சு, இது இஸ் மெடிக்கல் மிராக்கல் சொல்லி சொன்னாங்க. ஆனா நான் சொன்னேன், இது மெடிக்கல் மிராக்கல் இயேசு கிறிஸ்து செய்த மிராக்கல் சொல்லி நான் சொன்னேன். அருமையான தேவந்திரமே, அந்த 6 வயசுல இருந்து அப்போஸ்தலர் கிறிஸ்தவ சபை பாஸ்டர் எம்.கே. சாம்சுந்தரமையா சபைக்கு நான் சென்றிருந்தேன். சரியாக 8 வயசுல ஆண்டவருடைய அபிஷேகமாகிய அந்நிய பாஷை கத்தரனுக்கு 8 வயசுல கத்தர் கொடுத்தார். அருமையான தேவந்திரமே, அந்த 8 வயசுல இருந்து என் முகத்துக்கு பவுடர் பூசத்தை விட்டேன். அல்லேலூயா, என் முகத்துக்கு பவுடர் பூசத்தை விட்ட அருமையான தேவந்திரமே, உலகத்தினுடைய ஆசைகள், உலகத்தினுடைய இச்சைகள், அதுல இருந்து நான் தியாகம் பண்ணிட்டேன். அருமையான தேவந்திரமே, நாட்கள் உருண்டோடின. சரியாக 18 வயசுல ஆண்டவருடைய உடன்படிக்கையாக ஞானஸ்நானத்தை எடுத்துக்கொள்ளும்படிக்கு கத்தர் கிருபை செய்தார். அருமையான தேவந்திரமே, குடும்பம் பெரிய ஒரு எதிர்ப்பு, எல்லாருமே இந்துக்கள் இருக்கிறாங்களே, நீ மட்டும் ஏண்டா போற, இப்ப பெரிய ஒரு எதிர்ப்பு இருந்தாலும் கத்தருடைய உடன்படிக்கை ஞானஸ்நானத்தை எடுத்துக்கொள்ளும்படிக்கு கத்தர் கிருபை செய்தார். இயேசுவன் ஞானஸ்நானம் எடுத்த பிறகு பிசாசு சோதிச்சான்ல, அதே போல என்னையும் பிசாசு சோதிச்சான். என்ன சோதிச்சான்னா, கவர்மெண்ட் ஐடியில படிக்கும்படிக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அந்த கவர்மெண்ட் ஐடியில் படித்து முடித்தாலே சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வேலை எனக்கு கிடைச்சது. அரிமேன் ஜெவஞ்சனாமே இதே சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்ல எனக்கு வேலை வந்து கிடைச்சது. ஆண்டவர் வந்து ஒரு 6 மாதம் ஒரு 7 மாதம் தொடர்ச்சியா போயிருந்தேன். போயிட்டு இருக்கும்போது ஆண்டவர் ஒரு தரிசனத்தை கற்றுக் கொடுத்தார். என்ன தரிசனம்னா, இதே அப்போஸ்தலர் கிறிஸ்தவ சபை தலைமை சபை பலிபீடத்தில் இதே போல நான் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன். பின்னாடி சாம்சுந்தரமையா உட்கார்ந்து கேட்டுக் கொண்டிருக்கிறார். அப்போது ஆண்டவராக இயேசுக்கு சொல்றாரு, உன்னை நான் அநேக சபைகளை எச்சரிக்கும்படிக்கு நான் உன்னை அப்போஸ்தலனாக பேர் எடுக்கிறேன்னு சொல்லி ஆண்டவருடைய அப்போஸ்தல ஊழியத்துக்கு அழைத்தார். அந்த நேரத்தில் எனக்கு வந்து அந்த கவர்மெண்ட் ரயில்வே ஜாபை டிசைன் பண்ணிவிட்டு ஆண்டவருடைய முழு நேர ஊழியத்தை நான் செய்து கொண்டிருக்கிறேன். அரிமேன் தேவந்திரமே, பத்தம் சொல்ல இந்த மண்ணுக்காக மாணிக்கத்தை நாம் விட்டுவிடவே கூடாது. ஆண்டவர்கிட்ட ஒரே ஒரு பொருத்தனை வச்சு, ஆண்டவரை நான் ஒரு வித்து பாத்திரமாக ஊழியம் செய்யக்கூடாதப்பா, என்னை ஒரு வல்லமையாக எடுத்து பயன்படுத்த சொல்லப்பட்டா ஆண்டவர் இதே கரங்கனால கத்தர் பிறவே நடக்க முடியாத பேச முடியாத குழந்தை கத்தர் நடக்க வைத்திருக்கிறார், பேச வைத்திருக்கிறார். அநேக கேன்சர் வியாதிகளை கத்தர் சுத்தமாக்கி இருக்கிறார். அரிமேன் தேவந்திரமே, ஆண்டவருக்கு அதுக்கப்புறம் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்பாக எனக்கு இன்னொரு மரணம் சந்திச்சிருக்கிறோம். எப்படின்னா, தீபாவளிக்கு முந்தின இரவு, தீபாவளிக்கு மறுநாள் வந்து 3 நாள் ஒரு சபையில பிரசங்கத்துக்காக கூப்பிட்டு இருந்தாங்க. தீபாவளி முன்னிட்டு 3 நாள் கூட்டம், வெள்ளி சனி ஞாயிறு ஒரு 3 நாள் கூட்டம் வைத்திருந்தாங்க. அது முந்தின நாள் இரவு நான் வந்து என்னுடைய இடத்துக்கு போயிட்டு நான் வந்து மறுபடியும் நான் அந்த ஊழியத்துக்காக கடந்து சொல்லணும். நான் ஒரு ஊழியக்காரரை பார்த்து விட்டு நான் வரும்பொழுது பைபிளை கையில தான் வச்சுட்டு இருக்கிறேன். பைபிள் கையில வச்சு என் காலில் செருப்பு போடல. செருப்பு போடாம அந்த ஐவேஸ் லைட் கரண்ட் தெரியுங்களா, ஐவேஸ்ல பெரிய பெரிய லைட் இருக்குல்ல, அந்த லைட்டு கரண்ட்டுடைய ஒயரு அறுந்து கீழே விழுந்து கிடக்குது. அல்லேலூயா, அறுந்து கீழே விழுந்து கிடக்கும் போது அந்த ஒயரை நான் மெதிச்சுட்டேன். அல்லேலூயா, அந்த ஒயரை நான் மெதிச்சுட்டேன். மேலே கரண்ட் இருக்கிறது நல்லா தெரியுது. அப்போ நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே என்னை காப்பாற்றும் சொல்லி தான் கேட்டேன். ஏன்னா அந்த கரண்ட் அடிச்சுன்னா யாருமே பிழைச்சவங்களே இல்லை. அந்த கரண்ட் அடிச்சு தூக்கி தான் அடிப்போம், ஆனா என்னை தூக்கில அடிக்கவில்லை. ஆண்டவரே என்னை காப்பாற்றும் சொல்லி தான் கேட்டேன். ஒரு குழந்தை பக்கத்துல கடத்தினா எப்படி இருக்கும், அதே போல கத்தர் கடத்தி கத்தர் மறுபடியும் கத்தர் ஜீவனை கொடுத்தார். அடிமையாவே எத்தனை பேர் கொரோனாவுக்கு பயந்தீங்க? அல்லேலூயா, யார் யாரெல்லாம் கொரோனாவுக்கு பயந்தீங்க? எத்தனை பேர் ஊசி போட்டீங்க? கத்தர் பார்த்துட்டு இருக்காரு. அல்லேலூயா, கத்தர் பார்த்துட்டு இருக்காரு. அடிமையான தேவனாமே,
கொரோனாவில் தான் கத்தர் எனக்கு நிறைய ஊழியங்களை கத்தர் கொடுத்தாங்க. அடிமையாண்டது கேரளா பகுதியில் ஊழியம் செய்யும்படி கத்தர் கிருபை செய்தார். அதுக்கு பெங்களூர் பகுதியில் ஊழியம் செய்யும்படி கத்தர் ஐயா பஸ்ஸே உள்ள வண்டியை உள்ள எப்படி பண்ணுங்க சொல்லி கேட்டேன். எல்லா இடத்துல லிப்டி கிட்ட தான் போனேன். அடிமையாண்டமே ஜீவனை கொண்டு நாம் பயப்படவே கூடாது. அல்லேலூயா. வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த ஜீவன் எப்ப வேண்டுமானாலும் போகலாம். அல்லேலூயா. நம்ம பொத்தி பாதுகாத்து வாழ்ந்தவங்க கொரோனாவில் செத்து போனாங்க. அல்லேலூயா. அடிமையான தேவஜனமே, தேவன் சொல்றாரு, தேவன் உங்கள் எந்த நோக்கத்தை கத்தர் அழைத்தாரோ அந்த நோக்கத்தை நீங்கள் செல்லும்படிக்கும் கத்தர் உங்களுக்கு கிருபையும் இரக்கத்தையும் கத்தர் கொடுக்கும்படி கத்தர் கிருபை செய்கிறார்கள். எடுத்து வாசியுங்கள். வெளிப்படுத்தல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். சீக்கிரமா வாசிங்க. ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு. அல்லேலூயா. எதெல்லாமா இருந்தீங்க? ஆதியில கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று. 10 வருஷத்துக்கு முன்பா ரட்சிக்கப்பட்டவங்க கை தூக்குங்க. ரட்சிக்கப்பட்டு 10 வருஷம் ஆகுது. 20 வருஷம், 10 வருஷம் தான் டாப் மோஸ்டா இருக்குது. சரி, அந்த 10 வருஷத்துல இருந்த அந்த ஆதியில் இருந்த அந்த அன்பு இன்றைக்கு நம்ம கிட்ட இருக்கிறதா? அல்லேலூயா. இன்றைக்கு நம்ம கிட்ட இருக்கிறதா? ஆண்டவர் இந்த ஆண்டு 2024ஆம் ஆண்டு எனக்கு கொடுத்த வாக்கு தத்தம். அல்லேலூயா. ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு. தேவன் நம்மை உணர்த்துவிக்கும் ஆண்டு. அல்லேலூயா. தேவன் நம்மை உணர்த்துவிக்கும் ஆண்டு. இந்த அன்பு எதனால, ஏன் நம்ம ஆண்டவர் மேல அன்பு செலுத்தணும்? எங்க அன்பு செலுத்தணும்? ஆண்டவர் மேல எங்க அன்பு செலுத்தணும்? ஏன் அன்பு செலுத்தணும் ஆண்டவர் மேல? நம்ம உங்க பிள்ளைக்காக நீங்க சாவீங்களா? சரிம்மா, உங்க பிள்ளைக்காக நீங்க சாவீங்களா? யாராவது உங்க பிள்ளைக்காக நீங்க சாவீங்களா? உங்க பிள்ளைக்கு ஒரு ஹார்ட் தேவைப்படுது. என்னதுங்க? உங்க பிள்ளைக்கு எமர்ஜென்சி ஒரு ஹார்ட் தேவைப்படுது. உங்க ஹார்ட் பொறுத்தணும். எத்தனை அம்மா மாதிரி எத்தனை அப்பா மாதிரி ஆயத்தமா இருப்பீங்க? இப்ப எல்லாரும் கை தூக்குவீங்க. அந்த ஒரு நேரம் வரும்போது, ஐயோ என் அடுத்த புள்ள இருக்குது, அந்த பிள்ளைக்காகவும் வாழணுமே. ஆனா இயேசு கிறிஸ்து என்னங்க, நம்ம பாவியா இருக்கையில், அல்லேலூயா, நம்ம பாவியா இருக்கையில நம்ம மேல வைத்த அன்பினாலே அவர் எல்லாருக்கும் சாபமானார். இல்லையா? அவர் எல்லாருக்கும் சாபமானார். அடிமை தேவஜனமே, அது ஆண்டவர் சொல்றார், நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு. சுருக்கமா ஒரு 7 விதமான அன்பை குறித்து இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். முதல் அன்பு, ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். உங்கள் அன்பு மாயமற்றதா இருப்பதாக தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள். அல்லேலூயா. முதல் அன்பு என்னவென்றால் மாயமற்ற அன்பு. அல்லேலூயா. உங்கள் அன்பு மாயமற்றதாய் இருப்பதாக. இன்னைக்கு நம்மளுடைய அன்பு எப்பேற்பட்ட அன்பா இருக்கிறது? எத்தனை பேர் சொல்ல முடியும் என் அன்பு மாயமற்றதா இருக்கிறது சொல்லி? எத்தனை பேர் கை தூக்க முடியும்? அருமை தேவனுடைய பிள்ளைகளே, எத்தனை பேர் கை தூக்க முடியும்? ஏன் அன்பு மாயமற்றதா இருக்கிறது சொல்லி எத்தனை பேர் தூக்க முடியும்? ஆண்டவர் இன்றைக்கு அநேகருக்கு கர்த்தர் உணர்த்தி வைக்க போகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய அன்பு எப்பேற்பட்ட அன்பா இருக்கின்றது? அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் நம்மேல வைத்த கிருபை, இன்னைக்கு ஆண்டவர் நம்மேல வைத்த அவருடைய தயவுள்ள திட்டம் எத்தனை பேருக்குள்ள இருக்கிறது? மறுபடியும் வாசிங்க அந்த வசனம், நிதானமா வாசிங்க. உங்கள் அன்பு மாயமற்றதாய் இருப்பதாக. அல்லேலூயா. மாயம் ஒன்று இருக்குது, மாயமற்றது ஒன்று இருக்குது. இன்னைக்கு நம்முடைய அன்பு மாயமற்றதா இருப்பதா இருக்கு. அது கீழே வாசிங்க. உனக்குள்ள மாயமற்ற அன்பு இருந்ததுன்னா நீ தீமையை வெறுக்க வேண்டும். அல்லேலூயா. எதை வெறுக்கணுங்க? தீமையை வெறுக்க வேண்டும். இன்னைக்கு நம்ம எதை வெறுத்து இருக்கிறோம்? ஹலோ, நம்ம எதை வெறுத்து இருக்கிறோம்?
தேவஜனமே, நீ உன் சரீரத்தை சுட்டரிக்க ஒப்பு கொடுத்தாலும் சரி, அல்லேலூயா, உன் சரீரத்தை நீ கூறு கூறாய் போட்டாலும் சரி, ஆண்டவர் ஒன்னே ஒண்ணு கேட்பாரு. என்னன்னா, உன்னை நேசிப்பது போல நீ பிறனையே நேசித்தாதான் பரலோகத்துக்கு உன்னால வர முடியும். அல்லேலூயா, உன்னால பரலோகத்துக்கு வர முடியும். இந்த அன்பு இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. அறிவன் தேவஜனமே, அதான் ஆண்டவர் சொல்லிட்டாரு, இன்னைக்கு என் மேல நீ எந்த அன்பு வைத்திருக்கிறையோ அந்த அன்பு கர்த்தர் உன் மேல வச்சிருக்கிறார். அல்லேலூயா, நீ எந்த அளவினாலே நீ ஆண்டவரை அளக்கிறாயோ அதே அளவோடுதான் கர்த்தரோட அளந்து கொண்டிருக்கிறார். அறிவன் தேவஜனமே, உங்கள் அன்பு மாயமற்றதா இருப்பதாக, தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள். இன்னைக்கு நம்ம நன்மை செய்ய வேண்டும். அல்லேலூயா, எத்தனை பேர் கிறிஸ்துமஸுக்கு ட்ரெஸ் எடுப்பீங்க? கிறிஸ்துமஸ்னா முதல்ல என்ன? ஐயா டிசம்பர் 25ஆம் தேதி ஏதோ ஒரு மெசேஜ் எடுப்பாரு, ஏதோ ஒரு பிரசங்கம் எடுப்பாரு. அது அல்ல கிறிஸ்துமஸ். அல்லேலூயா, இன்னும் கேட்டா டிசம்பர் 25 கிறிஸ்துமஸே இல்லை. அல்லேலூயா, டிசம்பர் 25 கிறிஸ்துமஸே இல்லை. கிறிஸ்துமஸ் என்றால் என்ன தெரியுங்களா? கிறிஸ்துமஸ் என்பது கொடுப்பதுதான் கிறிஸ்துமஸ். அல்லேலூயா, தன்னைத்தானே உடுத்துவிப்பதல்ல கிறிஸ்துமஸ். அல்லேலூயா, தன்னைத்தானே உடுத்துவிப்பதல்ல கிறிஸ்துமஸ், கொடுப்பதுதான் கிறிஸ்துமஸ். அல்லேலூயா, உங்களுக்கு நீங்க ட்ரெஸ் எடுத்துக்கிறீங்களா, அதே போல யாருக்கும் எடுத்து கொடுத்துருக்கீங்களா? ஐயோ, எங்களுக்கே வாங்குறது என்கிட்ட காசு இல்லை, அப்பனா நீ கிறிஸ்துமஸுக்கு ட்ரெஸ்ஸே எடுக்க தேவையில்லை. அல்லேலூயா, தேவஜனமே, கொடுத்து பாரு. அல்லேலூயா, நன்மை செய்து பாரு. அல்லேலூயா, ஆண்டவர் சொல்றாரு, நன்மை செய்கிறதுலே மசா சொல்லி முடியல. நன்மை செய்கிறதுலே, ஹலோ, நன்மை செய்கிறதுலே சோர்ந்து போகாதிருங்கள். அல்லேலூயா, நன்மை செய்கிறதுலே சோர்ந்து நம்ம சோர்ந்து போகவே கூடாது. நமக்குள்ள நன்மை செய்யும் போது ஒரு சோர்வு வரவே கூடாது. அருமையான தேவஜனமே, இன்னைக்கு கர்த்தர் நம்ம கிட்ட கர்த்தர் பேசிக்கொண்டு அறிக்கையில வாசிங்க. சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள். அல்லேலூயா, இந்த சகோதர சிநேகத்துல நம்மளை விட சகோதரர்கள் என்ன பண்ணுவாங்க? அது ஒரு அன்பின் அடையாளம். அது ஒரு அன்பின் அடையாளம். அறிவாட்டமே, இன்னைக்கு சகோதரர்கள் ஒரு அன்பு இருக்குதா? சகோதரர்கள் ஒரு அன்பு இருக்குதா? ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ உன்னுடைய சகோதரனை நீ மன்னியாதிருந்தால் உன்னுடைய பாவத்தை கர்த்தர் எப்படி மன்னிப்பார்? சொந்த சகோதரன் யார்? நம்ம கூட பிறந்த சகோதரன் இல்ல. உன் பக்கத்துல உட்கார்றாங்க பாத்தீங்களா, அவங்க ஒரு சகோதரி. உங்க பக்கத்துல உட்கார்றாங்க பாத்தீங்களா, அவங்க ஒரு சகோதரன். அறிமையான தேவஜனமே, அவருடைய தப்பிதங்களை நீங்கள் மன்னியாதிருந்தால் நீங்கள் செய்த தப்பிதம் பரமபிதா எப்படி மன்னிப்பார்? அல்லேலூயா, பரமபிதா எப்படிங்க மன்னிப்பார்? அறிமையான தேவஜனமே, நம்ம சகோதர சிநேகத்துல நிலைத்திருக்க வேண்டும். உங்க அன்பு மாயமற்றதா இருக்க வேண்டும். அல்லேலூயா, உங்களுடைய அன்பு மாயமற்றதா இருக்க வேண்டும். அறிமையான தேவஜனமே, 2வது அன்புக்கு நேரம் கடந்து செல்கிறேன். அதே ரோமருக்கு எழுந்த புத்தகம் 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அன்பானது பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது. ஆதலால் அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாய் இருக்கிறது. அல்லேலூயா, 2வது அன்பினுடைய தலைப்பு என்னவென்றால் குற்றமில்லாத அன்பு. அல்லேலூயா, குற்றமில்லாத அன்பு. அன்பானது பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது. பொல்லாங்கு செய்யாதுன்னா ஆங்கிலத்துல போடப்பட்டிருக்கிறது, love worketh no ill to his neighbor, therefore love is the fulfilling of the law. Hallelujah. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ill to his neighbor, அவர்கள் கெடுதி செய்யாதாம். ஆங்கிலத்துல கெடுதி செய்யாது என்று ஆங்கிலத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா தமிழ்ல பொல்லாங்கு செய்யாது. இன்னைக்கு நம்முடைய அன்பு எப்பேற்பட்ட அன்பாய் இருக்கிறது? அல்லேலூயா, பிறரை குற்றம் கண்டுபிடிச்சுட்டே இருக்கு அந்த அன்பு. என்னது? பிறரை
குற்றம் கண்டுபிடிச்சுட்டே இருக்கு. அதான் இல்லஸ் சொல்லி போட்டிருக்கு ஆங்கிலத்துல. இன்னைக்கு நம்ம யாருமே குற்றம் பார்க்கிற கண்ணோடு நாம் பார்க்க கூடாது. ஹல்லேலூயா. குற்றம் பார்க்கிற கண்ணோடு நாம் பார்க்க கூடாது. ஆடு மாடெல்லாம் பார்த்திருக்கீங்களா? நாய் எல்லாம் பார்த்திருக்கீங்களா? அதெல்லாம் எப்படி சுத்துது? அதெல்லாம் எப்படிங்க சுத்துது? எப்படிமா சுத்துது? அதெல்லாம் நிர்வாணமா தானே சுத்துது. ஆண்ட மனுஷனை கர்த்தர் எப்படி படைச்சாரு? 2ஆம் அதிகாரம் கடைசி வசனம் வாசிங்க. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் கடைசி வசனம். சீக்கிரம் வாசிங்கன்னா நான் சீக்கிரம் படிப்பேன். ஆதாமும் அவன் மனைவியுமாகிய இருவரும் நிர்வாணிகளாய் இருந்தும் வெட்கப்படாதிருந்தார்கள். ஹல்லேலூயா. நிர்வாணிகளாய் இருந்தும் வெட்கப்படாதிருந்தார்கள். அவங்களுக்கு வெட்கம் எப்ப தெரிஞ்சது? அவங்களுக்கு வெட்கம் எப்பங்க தெரிஞ்சது? ஹலோ, ஆசை, இச்சை. ஹல்லேலூயா. ஆங்கிலத்துல லஸ்ட் என்று சொல்லப்பட்டிருக்குது. லஸ்ட். ஹல்லேலூயா. லஸ்ட்னா தூசியாம். ஹல்லேலூயா. லஸ்ட்னா தூசியாம். அது ஒரு இச்சையினுடைய தன்மையாம். அருமையான தேவஜனமே, அந்த ஏவாள் அந்த கனியை பறிக்கும் போது அவங்களுக்குள்ள என்ன வந்தது? என்ன வந்தது? இச்சை வந்தது. இச்சை வந்ததுனால தேவன் தங்களுக்கு கொடுத்த அந்த சாயலை அவர்கள் இழந்து போனார்கள். ஹல்லேலூயா. தேவன் அவர்கள் கொடுத்த அந்த சாயலை அவர்கள் இழந்து போனார்கள். ஏன் அந்த சாயலை இழந்து போனாலும் அவருடைய கண்கள் மாமிசத்திற்கு மூடப்பட்டு இருந்தது. ஹல்லேலூயா. அவருடைய கண்கள் மாமிசத்திற்கு மூடப்பட்டிருந்தது. அந்த மாமிசத்துக்குரிய கண்கள் எப்ப திறக்கப்படுகிறது? அவர்கள் அந்த கனியை அந்த கனி அவர்கள் புசிக்கும் போது அவர்கள் கண்கள் திறக்கப்பட. வசனம் தெளிவா வாசிக்க, அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டது. ஹல்லேலூயா. இன்னைக்கு உன்னுடைய கண் எதுக்கெல்லாம் திறக்கப்படுது? ஹல்லேலூயா. நம்முடைய கண் எதுக்குமா திறக்கப்படுகிறது? எதுக்கு திறக்கப்படுகிறது? ரோமர் 13:10 அன்பானது பிறனுக்கு பொல்லாங்கு செய்யக்கூடாது. ஹல்லேலூயா. குற்றம் கண்டுபிடிக்க கூடாது. ஹல்லேலூயா. குற்றம் கண்டுபிடிக்க கூடாது. ஐயோ மருமக, இவளை எப்படியாவது மாட்டி விடணும். அவன் புருஷன் கிட்ட என்னதுங்க? அவன் புருஷன் கிட்ட எப்படியாவது மாட்டி அடி வாங்க வைக்கணும். ஐயோ என் மாமியார் காட்சி இருக்கா பாரு, அவன் வழிக்கு கீழே சீக்கிரம் ஊந்துடணும். என்னதுங்க? வழிக்கு கீழே சீக்கிரம் ஊந்துடும். அவள் காலத்தில் விளங்காம ஆயிடணும். என் கையால தான் அவளுக்கு எல்லாமே செய்யணும். ஹல்லேலூயா. குற்றம் கண்டுபிடிக்காத. ஹல்லேலூயா. குற்றம் கண்டுபிடிக்காத. உன் அன்பு எப்படி இருக்குது? ஹல்லேலூயா. உன் அன்பு எப்படி இருக்கிறது? தேவஜனமே, இந்த காலத்துல கர்த்தர் இப்பேற்பட்ட வசனம் எதற்காக பேசுறாரு என்று தெரியுமா? நீங்கள் உணர்த்துவிக்கும்படிக்கு. ஹல்லேலூயா. நீங்கள் உணர்த்துவிக்கும்படிக்கு. அருமையான தேவஜனமே, இன்னைக்கு கர்த்தர் நம்ம கிட்ட கேட்பது என்னன்னா, உன்னை நேசிப்பது போல பிறனையும் நேசிக்கணும். ஹல்லேலூயா. உன் சரீரத்தை பின்ன வச்சு குத்துவியா? குத்திப்போமா? ஆனா மற்றவங்களையும் வார்த்தையால குத்துறீங்க. ஹல்லேலூயா. மற்றதையங்க வார்த்தையால குத்துறீங்க. தேவஜனமே, சீர்பொருந்தி வாழ். ஹல்லேலூயா. சீர்பொருந்தி வாழ். 3வது குறிப்பிட்ட கணக்கு சொல்லுகிறேன். யோபுவின் புத்தகம் 42ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இங்க ஒரு அன்பு வருது பாருங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம் தான். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்ய போது கர்த்தர் யார் சிறையிருப்பங்க? யோபுடைய சிறையிருப்பை மாற்ற. 3வது குறிப்பிட்ட தலைப்பு என்னவென்றால் மன்னிக்கின்ற அன்பு. ஹல்லேலூயா. இது யாருக்குன்னா இருக்குதா? இது யாருக்குன்னா இருக்குதா? ஹலோ, உங்க முகத்துல ஒருத்தன் காரி துப்புறான், அவனை என்ன பண்ணுவீங்க? என்னங்க பண்ணுவீங்க? ஐயாவே கேட்கிறேன். ஐயா, உங்க விசுவாசி முகத்துல காரி துப்புறவங்க விசுவாசி என்னங்க பண்ணுவாங்க? திரும்ப துப்பிடுவாங்களாம். ஹல்லேலூயா. ஆனா மதர் தெரசா எத்தனை பேருக்கு தெரியும்? எத்தனை பேருக்கு தெரியும்? அவங்களை குறிச்சு ஏன் இன்னும் நம்ம பேசிட்டு இருக்கிறோம்?
எங்க பேசிட்டு இருக்கிறோம்? சேவை. இனி நம்ம என்ன செய்யறோம்? கிறிஸ்தவம் என்பது என்ன? சேவை தான். இன்னைக்கு நம்ம சேவை செய்யறோமா? சேவை செய்ய மாட்டோம், பிறரை கூலி பறிப்போம். அல்லேலூயா. பிறர் என்ன பண்ணி அடுத்த முறை ஐயா கூப்பிடுறாரோ இல்லையோ, அல்லேலூயா, விதைக்க வேண்டியதை விதைச்சிட்டு போயிடுவேன். அல்லேலூயா. என்னது? விதைக்க வேண்டியதை விதைச்சிட்டு போயிடுவேன். அது அப்போஸ்தலனுடைய வேலை. அல்லேலூயா. அதுதான் அப்போஸ்தலனுடைய வேலை. அருமையான தேவஜனமே, இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்? நம்ம என்னங்க பண்ற? யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்யறான். அல்லேலூயா. அல்லேலூயா. யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்யறான். வேண்டுதல் செய்யும்போது யாருடைய சிறையிருப்பை கர்த்தர் மாத்துறாரு? யோபுடைய சிறையிருப்பை கர்த்தர் மாத்துறாரு. இன்னைக்கே நம்முடைய சிறையிருப்பு இன்னும் மாற்றப்படல. ஏன்னா ஆண்டவரே எனக்கு நல்ல வீடு தாரும், நாசமா போயிடும் அந்த வீடு. அல்லேலூயா. அது நாசமா போயிடும் அந்த வீடு. ஆண்டவரே எனக்கு அந்த அக்கா போல எனக்கு நகையை தாங்க, அந்த நகையே கர்த்தர் கொடுக்க மாட்டாரு. அல்லேலூயா. இச்சைக்குரிய ஜெபத்தை நம்ம செய்யக்கூடாது. அல்லேலூயா. என்ன ஜெபங்க? பிறரை பார்த்து நான் இவங்கள மாதிரி இருக்கணும், நான் இவங்கள மாதிரி வாழணும், நான் அவங்கள மாதிரி வீடு கட்டணும், நான் அவங்கள மாதிரி காண வாங்கணும் என்கின்ற அப்படி அந்த ஜெபத்தை நம்ம செய்யவே கூடாது. அல்லேலூயா. நம்ம செய்யவே கூடாது. ஆண்டவர் என்ன சொல்றாரு? போதும் என்கின்ற மனதானக்கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். அறிவாளி மிகுந்த ஆதாயம். நான் கிட்டத்தட்ட 15 வருஷமா கர்த்தருடைய ஊழியத்தை செய்யறேன். எனக்குன்னு சொந்த சைக்கிள் இல்ல. அல்லேலூயா. எனக்குன்னு சொந்த சைக்கிள் இல்ல. கர்த்தருக்கு முன்பாக நான் பேசிக் கொண்டிருக்கேன். அறிவாளி ஊழியத்துக்கு வருவது அப்படியே ஊழியத்துக்கு செலவு பண்ணி கொண்டிருக்கேன். என் பேங்க் அக்கௌண்ட்ல 10 ரூபாய்க்கு மேல இருக்காது. அல்லேலூயா. என் பேங்க் அக்கௌண்ட்ல 10 ரூபாய்க்கு மேல இருக்காது. அறிவாளி கர்த்தருக்காக ஒவ்வொரு நாளும் நான் விசுவாசத்தோட ஊழியம் செய்து கொண்டிருக்கேன். அறிவாளி என்னால சேலஞ்ச் பண்ணி சொல்ல முடியும். கர்த்தர் என்ன நடத்துகிறாரு. அல்லேலூயா. கர்த்தர் என்ன நடத்துகிறார். அறிவாளி எல்லாரும் ஹோட்டல்ல போய் சாப்பிடுங்க. நான் சாப்பிடுற ஹோட்டல் என்னது? அம்மா ஹோட்டல். அல்லேலூயா. நான் சாப்பிடுற ஹோட்டல் என்னது? அம்மா ஹோட்டல். ஆடம்பரம் கிறிஸ்தவத்துக்கு அருவருப்பானது. அல்லேலூயா. ஆடம்பரம் பிசாசுக்குரியது. அல்லேலூயா. ஆடம்பரம் வேற்றுமையானது. அறிவாளி தேவன் உன்னை எந்த வழியில் நடத்துறாரோ அந்த வழி நடந்து போய் நான் அவங்கள மாதிரி இருக்கணும், நான் இவங்கள மாதிரி இருக்கணும் சொல்லி மற்றவங்களை பார்த்து நீ மேக்கப் பண்ணலாம். கர்த்தர் உன்னை உயிர்ந்து போட்டு விடுவார். அறிவாளி வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது அவன் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுறாரு. அவன் எந்த சிறையிருப்புல இருக்கிறான்? அவன் எந்த சிறையிருப்புல இருக்கிறான்? பலவீனம். அல்லேலூயா. தன்னுடைய சொத்து போச்சு, ஆஸ்தி போச்சு, 10 பிள்ளைங்க போச்சு. அல்லேலூயா. எல்லாமே போச்சு. எல்லாமே போன பொழுது கூட சரி அவனுக்காக அவன் ஜெபம் பண்ணல. அல்லேலூயா. இயேசுவாலே குணப்படுத்த முடியாத ஒரு வியாதி இருக்கிறது. என்ன வியாதி சொல்ல முடியுமா? என்ன வியாதிங்க? இயேசு கிட்டதான் அது தோற்று போச்சு. எந்த வியாதி? அர்த்தமா தெரியுமா? அது என்னங்க இயேசுவாலே குணப்படுத்த முடியாத ஒரு வியாதி? எத்தனை பேருக்கு ஒரு கெட் பண்ணுங்க. என்ன வியாதியா இருக்கும்? தற்பெருமை. ஐயா கொஞ்சம் கிட்ட வந்துட்டாரு. பண ஆசை. அதுவும் கொஞ்சம் கிட்ட வந்துட்டீங்க. கரெக்டா சொல்லணும். வியாதி. அது ஒரு வியாதி. நான் சொல்லட்டுங்களா? நேரம் இல்லை. என்ன வியாதி தெரியுங்களா? சுயநல வியாதி. அல்லேலூயா. என்ன வியாதி? சுயநல வாதி இல்ல, அது சுயநல வியாதி. அந்த வியாதிக்கு இயேசுவாலே மருந்து கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா ஒரு ஐஸ்வர்யன் வந்து இயேசு கிட்ட கேட்கிறான், நான் உண்மை பின்பற்றி வர ஆசையா இருக்க சொல்லும் போது இயேசு அவனை பார்த்து சொல்றாரு, உனக்கு உண்டானவரை விட்டு அதானிக்கு கொண்டு போய் கொடுன்னு சொல்லி சொல்லல, அம்பானிக்கு கொண்டு போய் கொடு என்று கர்த்தர் சொல்லல. உனக்கு உண்டானவரை விட்டு தரித்திரருக்கு கொடு, அப்போது நீ என்னை பின்பற்றி வா என்று கர்த்தர் சொல்றாரு. அல்லேலூயா. சரி, உங்க வீட்டுல எத்தனை பேர் வீட்டுல நிகழ்ச்சிகள் நடந்திருக்குது? நிகழ்ச்சிகள் எத்தனை பேர் நடந்திருக்குது? இந்த மஞ்சள் நீராட்டு விழா, அந்த நிச்சயதார்த்தம், அந்த விழாவில் எத்தனை பேர் நடந்திருக்குது? நடந்து இருக்கும். அந்த மாதிரி நடக்கும் போது நம்மள யாரை கூப்பிடுவோம்?
என் அக்கா பொண்ணை கூப்பிடுவோம், என் தங்கச்சி பொண்ணை கூப்பிடுவோம், எங்க சொந்தக்காரங்க மட்டும் தான் கூப்பிடுவோம். அதுலயும் யாரை மட்டும் கூப்பிடுவோம்? சொந்தக்காரங்க மட்டும் தான் கூப்பிடுவோம். யாராவது பிச்சைக்காரங்க கூப்பிட்டு சாப்பாடு போட்டிருக்கீங்களா? அந்த 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 நிகழ்ச்சியை தான் கத்தர் ஆசீர்வதிப்பாரு. அல்லேலூயா. அந்த நிகழ்ச்சியை கத்தர் ஆசீர்வதிப்பாரு. தேவஜனமே, இன்னைக்கு கிறிஸ்தவத்துக்குள்ள ஒரு மனமாறுதல் வேண்டும். அல்லேலூயா. ஒரு மனமாறுதல் வேண்டும். ஐயோ, இவங்க இப்படி செய்யறாங்களே, இவங்க இப்படி செய்யறாங்களேன்னு சொல்லி ஒரு மனமாறுதல் வேண்டும். ஆண்டவர் சொல்றாரு, நீங்க செய்கிறவனுக்கே செய்தால் அதனால உங்களுக்கு என்ன பலன் என்று கத்தர் கேட்கிற அடிமையான தேவஜனமே, அந்த அக்கா வந்தா எனக்கு என் பொண்ணுக்கு ஒரு சவரன் நகை போடும், நான் பதில் என்ன பண்ணணும்? பதில் அது என்ன கடை சொல்லுவாங்க? அது வட்டி இல்லாத கடனா? என்ன கடன் அது? வட்டி இல்லாத கடன். நன்மை செய்தவர்களுக்கு நன்மை செய்யணும், அதனால என்ன பலனுங்க? ஒண்ணுமே இல்ல. அல்லேலூயா. நீ வீண் பெருமைக்காக ஒரு நிகழ்ச்சி நடத்துற, தற்பெருமைக்காக ஒரு நிகழ்ச்சி நடத்துற, அந்த நிகழ்ச்சியில ஒரு சொந்தக்காரங்க முன்பாக ஒரு 10 பிச்சைக்காரங்க சாப்பாடு போட்டு பாருங்க, அவர்கள் உணர்த்தப்படுவார்கள். அவர்களும் அவருடைய நிகழ்ச்சிகளை இவங்க செய்தார்களே, நம்ம இவர்களை போல செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர்கள் செய்வார்கள். அறிமையான நம்மளுக்குள்ள ஒரு மனமாற்றத்தை கத்தர் கொண்டு வரணும். யோபு ஜெபம் பண்றாங்க, ஏன் இன்னும் நம்ம சரீரத்துக்கு மாற்றப்படல? நம்ம இந்த மாதிரி காரியங்கள் செய்தது இல்லை. இல்லையா? நம்ம இந்த மாதிரி காரியங்கள் செய்ததில்லை. அறிமையான என்னால ஒரு 10 பேருக்கு தினமும் சாப்பாடு கொடுக்குறேன். நான் சாப்பாடு அம்மா ஹோட்டல்ல 10 பார்சலை வாங்கிப்பேன். அது முடியாதவங்க ரோட்ல படுத்துட்டு இருக்கவங்க, அதுக்கு முடியாத கொண்டு போய் கொடுக்குறேன். அறிமையான நான் சாப்பிட்ற சாப்பாடுல கொண்டு போய் கொடுக்குறேன். நான் ஏதோ உயர்ந்த ஹோட்டல்ல போய் நான் சாப்பிடுறேன் அப்படிலாம் இல்லை. நான் சாப்பிட்ற சாப்பாடு நான் கொண்டு போய் கொடுக்குறேன். அறிமையான எனக்கு காணிகள் அப்படிலாம் ஒண்ணுமே இல்லை. அல்லேலூயா. எனக்கு ஒண்ணு கத்தர் ஒவ்வொரு நாளும் கத்தரை நோக்கி பார்த்து கொண்டுதான் நடக்கிற. அறிமையான நாளைக்கு எனக்கு எதுவுமே இல்லை, இருந்தாலும் கத்தரை நம்பி வந்திருக்கிறார். ஏன்னா அவர் என்ன அழைச்சிருக்கிறார். அல்லேலூயா. அவர் என்ன அழைச்சிருக்க. அறிமையான 10-15 வருஷமா ஊழியம் செய்யறேன், ஒரு சொந்த சைக்கிள் கூட வாங்க துப்பு இல்லைன்னு நீங்க சொல்லி கேட்கலாம். உண்மையாய் ஊழியம் செய்வது இந்த நிலைமை தான். அறிமையான எங்களுடைய பலன் கத்தர் பரலோகத்தில் கத்தர் வச்சிருக்கிறார். அறிமையான ஏன்னா நாங்க இந்த மண்ணுக்காக ஊழியம் செய்யற, நாங்க பரலோக மண்ணுக்காக ஊழியம் செய்து கொண்டிருக்கோம். அறிமையான நாங்க மேலோக்க தடவி தடவி ஊழியம் செய்ய மாட்டோம். நாங்க உணர்த்தும்படிக்காக ஊழியம் செய்து கொண்டிருக்கோம். அறிமையான அப்படிதான் எங்க பார்த்து சாம்சன் எங்களை நடத்தினாரு. அல்லேலூயா. அருமைய சகோதரனுக்கு தெரியும். அல்லேலூயா. எங்களை அப்படிதான் கத்தர் சாம்சன் நடத்தினாரு. நீங்க விசுவாசிக்கு ஏற்ற மாதிரி பேசாதீங்க. அப்படி பேசுனீங்கன்னா பிசாசு உங்களை வஞ்சித்தான் என்று அர்த்தம். அல்லேலூயா. பிசாசு உங்களை வஞ்சித்து விட்டான் என்று அர்த்தம். அறிமையான யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது அவனுடைய சிறையிருப்பை கத்தர் மாற்றினான். அவன் யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை காட்டிலும் கத்தர் எப்படிங்க கொடுத்தாரு? இரட்டத்தனையாய் கத்தர் கொடுத்தாரு. இன்னைக்கு கத்தருக்கு இரட்டத்தனையாய் கொடுக்கணுமா? இப்பேற்பட்ட காரியங்களை நீங்க செய்ய வேண்டும். அறிமையான அடுத்த குறிப்பான கணக்கு சொல்கிறேன். எடுத்து வாசிங்க. லூக்காவுக்கு எழுதின புத்தகம் 11ஆம் அதிகாரம் 5-9. பின்னும் அவர் அவர்களை நோக்கி, உங்களில் ஒருவன் தனக்கு சிநேகிதனாய் இருக்கிறவனிடத்தில் பாதி ராத்திரியிலே போய், சிநேகிதனே, என் சிநேகிதன் ஒருவன் வழி பிரயாணமாய் என்னிடத்தில் வந்திருக்கிறான். அவன் முன்